முன்னொரு காலத்தில் தில்லை மயிலை என்ற ஊரில் தீவிர சிவபக்தர்களான நாதன் தேவகி தம்பதியினர் வாழ்ந்தனர். செல்வ செழிப்புடன் இருந்தாலும் குழந்தை பேரில்லாமல் மிகவும் வருத்தத்தில் வாழ்ந்து வந்தனர். இருப்பினும் தங்களால் இயன்ற உதவிகளை கிராம மக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் செய்து வந்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய சிவனடியார் அவர்களின் ஊருக்கு வருகிறார். அந்த தம்பதியினர் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொடுத்து நன்றாக உபசரித்தனர். அதனால் மனம் மகிழ்ந்த சிவனடியார் அவர்களை பார்த்து, உங்களின் நீண்ட நாள் வேண்டுதலான குழந்தை வரம் கிடைக்க ஊரின் எல்லையில் உள்ள பூட்டிக் கிடக்கும் பாழடைந்த சிவன் கோவிலை குடமுழுக்கு செய்யுமாறு அறிவுரை கூறி செல்கிறார். ஆனால் அந்த கோவிலை இன்று வரை திறக்காததற்கு காரணம், அந்த கோவிலின் உள்ளே ஒரு மிகப்பெரிய ராஜநாகம் இருப்பதாகவும் அதன் பாதுகாப்பில் இருக்கும் சிவலிங்கத்தை யாராலும் நெருங்க முடியாது என்பது அந்த ஊரின் நம்பிக்கை. நாதன் தேவகி தம்பதியினர் ஊர் மக்களை உதவிக்கு அழைத்தனர். ஒரு சிலரை தவிர பலரும் பயத்தால் பின்வாங்கினர். ஒரு பௌர்ணமி நாளன்று ஊர் மக்கள் உதவியுடன் அந்த சிவன் கோவிலை திறக்க முடிவு செய்தனர். கோவில் நடையை திறந்து உள்ளே சென்றபோது அவர்கள் கண்ட காட்சி அனைவரையும் அதிர்ச்சியில் உறையச் செய்தது. உண்மையிலேயே அந்த சிவலிங்கத்தின் மேல் ஒரு பெரிய ராஜநாகம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த பயத்தில் நாதன் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து ஓடி சென்றனர். ஆனால் தேவகி மட்டும் அந்த ராஜநாகத்தை கையெடுத்து கும்பிட்டு மனம் உருகி வேண்டினாள். அடுத்த கணம் அந்த ராஜநாகம் சிவலிங்கத்தை விட்டு கீழே இறங்கி எங்கோ சென்று விட்டது. அன்றிலிருந்து சரியாக 48 நாட்களில் அந்த கோவிலை புனரமைத்து குடமுழுக்கு விழா நடத்தினர். சிறிது நாட்களில் தேவகி கருவுற்று அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது. ஆனால் இன்று வரை அந்த கோவிலின் உள்ளே உள்ள சிவலிங்கத்திற்கு அந்த ராஜநாகம் தினமும் வந்து பூஜைகள்